ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னென்னா, பன்னீரை துருவி போட்டு செம்ம டேஸ்ட்டான ஒரு மசாலா தான் பண்ண போகிறோம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் 200 கிராம் எடுத்திருக்கேன். பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு துருகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நுனி விரலை வச்சு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் மசாலாவை நீங்கள் சப்பாத்திக்கு நடுவில் ஸ்டஃப் மாதிரி யூஸ் பண்ணி நல்லா ரோல் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா தோசைக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பன்னீர் தோசை மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு பன்னீர் தோசை இல்லை பன்னீர் ரோல் சப்பாத்தி பிடிக்கும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். பன்னீரை நல்லா துருக்கி எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா செய்ய ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி வர ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கும். அதனால கொஞ்சம் விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டு வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வந்துடும். 2 நிமிஷம் வதக்கி விட்டதில் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போய் தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளிக்கு சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து அந்த வெங்காய தக்காளியோட ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் பெரட்டி விட்டதில் மசாலாவுடைய பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிருக்கு. இப்போ இதில் ஒரு குடமிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. குடமிளகா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் குடமிளகா சேர்த்து இந்த மசாலா செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குடமிளகா சேர்த்து ஒரு பெரட்டி விட்டு இப்போ 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஒரு கலரி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து ஒரு கலரி விட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம துருகி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. மசாலா அந்த பன்னீர் எல்லாம் ஒன்று சேர நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஃபுல் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் இது ஒன்று சேர வேகட்டும். அப்போ தான் அந்த பன்னீரில் அந்த மசாலாவுடைய டேஸ்ட்டு நல்லா இறங்கும். 1 நிமிஷம் ஒன்று சேர வேக விட்டாச்சு. இப்போ ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நாக்குக்கு நல்ல ருசியாக ஒரு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.